வணக்கம் வியூவர்ஸ். சளி பிடிக்கிறது சனியன் பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். இதனால ஆயுசுக்கும் தொல்லை. இது வந்ததும் வராததுமா டாக்டர் கிட்ட ஓடுவோம். டாக்டர் கிட்ட போறதால பிரச்சனை தான் பெருசாகும்னு நாட்டு வைத்தியம் சொல்லுது. எப்படின்னு நம்ம ஆரோக்கியம் சேனல்ல பார்க்கலாம். முதல்ல சளினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இயற்கையா உற்பத்தியாகிற உணவை ஜீரணிக்கும் திறன் நம்ம உடம்புல இருக்கு. ஆனா பால், சர்க்கரை, மைதா போன்ற ரசாயனங்களை பயன்படுத்திய உணவுகளை உட்கொள்றதால உடலுக்கு கேடு விளைவிக்கும் அந்த குறிப்பிட்ட ரசாயனங்களை தான் உடல் சளியா மாத்துது. ஆக வேர்வை, சிறுநீர், மலம் மாதிரி உடம்புல உருவாகிற தேவையில்லாத ஒரு கழிவு தான் சளி. உடனே நாம டாக்டர் கிட்ட போய் மருந்து மாத்திரை சாப்பிடுறதால இந்த சளி படிகமா நுரையீரல்ல போய் தேங்கிடுது. மறுபடியும் எப்பவாது நல்ல குடிநீர் இல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கும் போது இந்த சளி உருகி வெளிவருது. இதனால உடம்பின் ரசாயன கழிவான இத வெளியேத்தனமே ஒழிய மருந்து மாத்திரைகளை போட்டு உள்ள அடக்க கூடாது. இப்படி தேக்கப்பட்ட சளிதான் வீசிங்காகவும் மாறும் அபாயம் இருக்கு. இந்த சளியிலும் 2 வகை இருக்கு. முதல் வகை பெரும்பாலும் தொண்டை வழியா வர மஞ்சள் நிற சளி. இது அதிக அளவு உடம்பு சூட்டால ஏற்படுது. இதற்கு நல்ல தீர்வு நாட்டு மாதுளை பழம். இது அப்படியே மேல இருக்க மஞ்சள் நிற தோலோட சாப்பிடுறதாலேயோ இல்ல ஜூஸ் போட்டு நாட்டு சர்க்கரையோட குடிக்கிறதாலேயோ உடல் சூடு தணிஞ்சு மஞ்சள் நிற சளி முழுசா மலம்ல வெளிவர வாய்ப்பு இருக்கு. 2வது அதிக அளவு குளிர்ச்சியால எப்பவும் மூக்குல ஒழுகுற இல்ல வாய் வழியா வர வெள்ளை நிற சளி. இது ரொம்ப முத்தினா பச்சையாகவும் சில சமயம் ரத்தத்தோடு கூட வரும். இத வெளியே எடுத்தே ஆகணுமே ஒழிய மருந்து மாத்திரை போட்டு நுரையீரல தேக்கிறது ரொம்ப அபாயகரமானது. இதுக்கு 2 மிளகு 4 சீரகத்தை தண்ணியில போட்டு குதிக்க வச்சு குடிச்சு வந்தாலே போதும். மழம் வரியா முழு சளியும் வெளியேறிடும். கடைசியா தலையில அதிகம் சளி தேங்கி இருந்தாலும் தலை பாரமா இருக்கும். இவங்க நல்லா கொதிச்ச தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள் தூள், வீட்டுல இருக்க தைலம் இத 3 போட்டு வாரத்துக்கு 2 முறை ஆவி பிடிச்சாலே போதும். சளி வேர்வையா வெளியேறிடும். நிச்சயம் இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இன்னும் இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமான குறிப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.